மலேசிய மாமன்னரும் ஜொகூர் மாநில சுல்தானுமான மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களின் 68வது பிறந்த நாளை இன்று ஜொகூர் மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். நாட்டின் 17வது மாமன்னராக பொறுப்பேற்றது முதல் ஊழல் எனும் புற்றுநோயை வேறறுப்பதையே தமது முதன்மை இலக்காக கொண்டு அவர் செயல்பட்டு வருகிறார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் தேச துரோகிகள் என எச்சரித்துள்ள அவர், சட்ட அமலாக்கத்துறையினர் நேர்மையுடன் செயல்படுவதை தாமே நேரடியாக கண்காணித்து வருகிறார். மேலும் இனம் மதங்களை கடந்து அனைத்து மக்களும் ஜொகூர் மக்கள் பங்சா ஜொஹூர் என்ற ஒற்றை அடையாளத்துடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற அவரது கோட்பாடு மாநிலத்தின் அமைதிக்கு அடித்தளமாக திகழ்கிறது. கம்பாரா மக்கோத்தா பயணம் மற்றும் சுல்தான் இப்ராஹிம் அறக்கட்டளை வாயிலாக அடித்தட்டு மக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்டறியும் அவரது மக்களுடன் மன்னர் என்ற அணுகுமுறை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.